ஒரு சோடா வாங்கி தோ வாங்கி தரேன் அண்ணாமண்டி. இல்லையா என்ன என்னமா விரட்டி விட்ட நாய் மாதிரி பறிக்கிறியே, எங்க போற நீ? அண்ணாமண்டிக்கு சோடா வாங்கி. உனக்கு ஆடு வாங்கியாரு தெரியாது, கோழி வாங்கியாரு தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியாரு தெரியுமா? தண்ணி அரைச்சு ஊத்து, நான் மூஞ்சி கழுவுனேன். ஜோடாவ அவங்களையே போய் வாங்கி அரைச்சலு. இந்தா சுந்தரம், என்ன இப்படி பேசுற? அண்ணாமண்டிக்கு நெஞ்சடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அம்பிட்டு நாடகம்ல ஊர்ல கட்டியா ஒரு குழந்தை கிடைச்சா இருந்த இடத்துல இருந்து ஏவறதுக்கு எந்த சிரிக்கிக்கு தான் ஆசை வராது. போய் மத்த சரியா பாருவா. வாயும் வயிறுமா இருக்கிற அண்ணாமண்டிக்கு ஒத்தாசை பண்றது என் புள்ள தப்பா பேசுற. யோ, அவ வாயும் வயிறுமா இருக்கான ஒத்தாசை பண்ற, மூக்கு மூலியமா இருக்கானே குடுக்குன்னு ஓடுற. அம்புட்டையும் குத்தமாவே பாக்காத புள்ள. ஒரு பொம்பளை படுற அவஸ்தை இன்னொரு பொம்பளைக்கு விளங்க வேணாமா? யோ, உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்காயா. அவளுக்கு ஒரு ஆம்பளை காணாது. கொத்து பரோட்டா கொத்துறதுக்கு புருஷன், கொஞ்சம் குழாவதுக்கு குழந்தைன்னு 2 பேரா தயார் பண்ணி வச்சிருக்கான். அதுதான் அவ படுற அவஸ்தை தாங்காம குதிக்கிற கிடந்து. போதும் புள்ள, உன் வாய் அடிக்க ஒருத்தராவே முடியாது. முதல்ல நான் போய் சோடா வாங்கி தரேன், அப்புறமா உடனே 4 படம் திட்டு. ஒரு அடி எடுத்து வச்ச சாலி ஒத்துறேன்.